படிக்காத ஒரு சப்ஜெக்ட், நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளாத ஒரு சப்ஜெக்ட் தான் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எந்த மீடியாவை திறந்தாலும், இன்று உலகளாவிய ரீதியில் எல்லா நாடும் இன்று அதாவது அதிகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருள் தான் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல உள்ள கஸ்ஸா என்ற இந்த பகுதிகளை பற்றி தான் நாம் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பைத்துல் மக்திஸை பற்றி, பலஸ்தீனை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது? ஆனா எங்களுக்கு தெரியாது. குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது? ஆனா அதை பற்றி நாங்க சரியாக விளங்கவும் இல்ல, தேடி படிக்கவும் இல்ல. அல்லாஹ் எங்களை மன்னிக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய கலாம்ல பல வகையான சம்பவங்களை, பல வகையான ஹிஸ்ஸுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆனை எடுத்தால் வெறுமனே சுவனத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லக்கூடிய வேதம் அல்ல குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சில சமூகங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது அந்த சமூகங்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், ஆது கூட்டம், சமூது கூட்டம், மதியன் வாசிகள், அதே போன்று ஐக்காவாசிகள், இவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், இந்த ஹிஸ்டரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அதை போன்று ஒரு நாட்டை, ஒரு கிராமத்தை ஆளக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த அரசியல்வாதிகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது அந்த அரசியல் தலைவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான், அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஃபிரௌன், ஹாமான், நும்ரூத் போன்றவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குமார்களை பற்றி, மனிதனுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட சுவர்க்கம், நரகம், இபாதாத்துகள், அஹ்லாக், முஆமலாத், முஆஷராத் என்று குர்ஆன்ல எல்லா வகையான மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இதே போன்று அல்லாஹ் அவனுடைய கலாம்ல சில புனித பூமிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் அவனுடைய சில சிறப்பான உலகத்தில் உள்ள சில பூமிகளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் கஅபாவை பற்றி சொன்னதை போன்று, குர்ஆன்ல அல்லாஹ் மதீனாவை பற்றி சொன்னதை போன்று, குர்ஆன்ல அல்லாஹ் நானும் நீங்களும் படிக்காத ஒரு சப்ஜெக்ட், நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளாத ஒரு சப்ஜெக்ட் தான் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எந்த மீடியாவை திறந்தாலும், இன்று உலகளாவிய ரீதியில் எல்லா நாடும் இன்று அதாவது அதிகமாக பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருள் தான் பைத்துல் மக்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல உள்ள கஸ்ஸா என்ற இந்த பகுதிகளை பற்றி தான் நாம் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பைத்துல் மக்திஸை பற்றி, பலஸ்தீனை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது? ஆனா எங்களுக்கு தெரியாது. குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுது? ஆனா அதை பற்றி நாங்க சரியாக விளங்கவும் இல்ல, தேடி படிக்கவும் இல்ல. அல்லாஹ் எங்களை மன்னிக்கும். இந்த பைத்துல் மக்திஸ் என்பது ஒரு மனிதனுடைய அகீதா, கொள்கையோட சம்பந்தப்பட்டது. மனிதனுடைய ஈமானோட, கொள்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் என்ற அந்த புனித பூமி, ஜெருசலம் பூமி. கண்ணியமான சகோதரர்களே, பல நூற்றாண்டுகளாக, பல வருடங்களால யூத கயவர்களால, மோசமான அந்த யூதர்களால அங்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் தாக்கப்படுவதும், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள், சிறுவர்கள், எந்த பாவமும் அறியாத சிறிய குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுவதும், பெண்கள் கற்பழிக்கப்படுவதும், முஸ்லிம்களுடைய பூமிகள் சூறையாடப்படுவதும் இது காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் கேள்விப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, இந்த யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சபித்த ஒரு கூட்டம் தான் யூதர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சபித்த ஒரு கூட்டம் தான் யூதர்கள். இந்த யூதர்களுடைய இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பைத்துல் மக்திஸை அடைவதன் மூலமாக அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியை கைப்பற்றுவதற்காக இன்று பல நாடுகள், இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கலாம், அதே போல ரஷ்யாவாக இருக்கலாம், இதே போன்று யூரோப் கண்ட்ரி, அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய சவுதியாக இருக்கலாம், இப்படி பல நாடுகள்
மிக முக்கியமாக இந்த பலஸ்தீனை ஏம் பண்ணுவதற்கு, இதை அடைவதற்குரிய காரணம் என்ன? வெறுமனே நாங்க துவா செய்றோம். ஆனா துவா செய்வதற்கு முன்னால குர்ஆனும் ஹதீஸும் இந்த பூமியை பற்றி, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன பற்றி குர்ஆனும் ஹதீஸும் ஏதாவது சொல்லியிருக்கிறா என்று பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல இந்த பூமியை பற்றி சொல்லும் போது நாங்கள் எப்படி காபாவை மதிக்கிறோமோ, மக்காவை மதிக்கிறோமோ, எப்படி மதீனாவை மதிக்கிறோமோ, அதே அந்தஸ்து தான் இந்த பைத்துல் மக்திஸ் உள்ள பலஸ்தீன் ஜெருசலம் பூமிக்கும் அதே கண்ணியம் தான். எந்த மாற்றமும் கிடையாது. காபாவுக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அதே போன்று மதீனாவுக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அதே கண்ணியம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ்க்கும் அதே கண்ணியம் தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் இந்த புனித பூமியை பற்றி, இந்த கண்ணியமான பூமியை பற்றி சொல்லும் போது ஆச்சரியம் என்னென்றா, சுப்ஹானல்லாஹ், மக்காவை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். மக்காவை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு புனிதப்படுத்தினான். மதீனாவை அல்லாஹ் பெருமானார் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு புனிதப்படுத்தினான், கண்ணியப்படுத்தினான். ஆனா பைத்துல் மக்திஸை, மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள அந்த ஜெருசல பூமியை அல்லாஹ் யார கொண்டும் கண்ணியப்படுத்தல்ல, அவனே அந்த பூமியை புனிதப்படுத்தினான். அந்த பூமியை அல்லாவே கண்ணியப்படுத்தினான். அந்த பூமியை அல்லாவே பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது ஹஜ்ரத் இப்ராஹீமையும் ஹஜ்ரத் லூத்தையும் அந்த மோசமானவற்றிலிருந்து பாதுகாத்துட்டு வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், அந்த பரக்கத்தான பூமியில் அல்லாஹ் வாழ வச்சான். முழு அகிலத்தாருக்கும் பரக்கத் செய்யக்கூடிய அந்த பூமியில் அல்லாஹ் வாழ வச்சான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போது வலி சுலைமான் அர்ரீஹ தஜ்ரி ஆஸிஃபத வலி சுலைமான் அர்ரீஹ ஆஸிஃபதன் தஜ்ரி பிஅம்ரிஹி இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். அந்த காற்றை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த காற்று எங்க இழுத்துக் கொண்டு போகும் என்றால் இந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமியும் பால் இழுத்துக் கொண்டு போகும். இந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமி என்றால் என்ன அர்த்தம் என்றால் பைத்துல் மக்திஸ் உள்ள பூமி. குர்ஆன்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போது ஃபிரௌன் கிட்டருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாப்பு பெற்றதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளை, யா கௌம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி, இந்த மக்திஸ், இந்த எங்களுடைய மொழிச்சல்ல நாங்க சொல்லுவோம் பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுவோம். இந்த பைத்துல் மக்திஸுக்கு நுழையுங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த புனித பூமிக்குள்ள நுழையுங்க என்று தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னார்கள். இந்த ஹிஸ்டரியை நான் பின்னால சொல்றேன். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைச்சிருந்தா மக்கால இருந்து காபால இருந்து இஸ்ரா மியராஜுக்கு அல்லாஹ் அழைச்சிருக்கலாம். அல்லாஹ் நினைச்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுல இருந்து இஸ்ரா மியராஜுக்கு அழைத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தன்னுடைய ஹபீப, தன்னுடைய அபுத, தன்னுடைய தூதர எங்கிருந்து எங்க அழைச்சான் என்று சொன்னா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தார்கள். அந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா. அந்த பயணத்துக்கு பேர் இஸ்ரா. அங்கு இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து அல்லாஹ்வை தரிசிப்பதற்காக மிஅராஜுடைய பயணம் சென்றார்கள். புராக் வாகனத்தில் சென்றார்கள். அந்த பயணத்துக்குரிய பேரு தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் சென்றார்கள். எங்கிருந்து போனார்கள்? சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணம் போனார்கள். இப்படி குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ், இந்த ஜெருசல பூமியை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் பெருமையாக சொல்கிறார். இங்கே மிக முக்கியமான விடயம் என்னென்றா, அநேக மாணவர்களுக்கு குர்ஆனுடைய சில வசனங்கள்ல நம்பிக்கை இல்லாட்டியும் யூதர்கள் 100% குர்ஆனை நம்புவார்கள், ஹதீஸை 100% நம்புவார்கள். யூதர்களுடைய ஒரு பண்பு. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. குர்ஆன்ல சொல்லப்படுவது இந்த ஒவ்வொரு ஆயத்திலையும் பாரக்னா பாரக்னா
பரக்கத் செய்யப்பட்ட பூமி, பரக்கத் செய்யப்பட்ட பூமி. எப்படிப்பட்ட பரக்கத் என்றா அந்த ஜெருசலம் பூமியை சுற்றி உள்ள அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். அனைத்திலும், அது எண்ணெய் வளத்திலாக இருக்கலாம், விவசாயத்திலேயாக இருக்கலாம், பழங்கள்லையாக இருக்கலாம், மனிதர்களுடைய அறிவு ரீதியாக மனிதர்களையாக இருக்கலாம். உலகத்தில் மிகவும் படித்த மக்கள் வெளியாகின ஒரு நாடு தான் இந்த ஜெருசலம் பூமியை சுற்றி உள்ள இடத்தில் இருந்து படித்த மிக பெரும் மேதைகள் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அனைத்திலும் பரக்கத் செய்திருக்கிறான். அவர்களுடைய நோக்கம் இந்த பூமியை சுத்தி பரக்கத்திருக்குது, இந்த பரக்கத்துள்ள பூமியை நாங்க எப்படியாவது கைப்பற்றணும், இந்த பரக்கத்துள்ள பூமியை நாங்கள் எப்படியாவது கைப்பற்றணும். அந்த கஸ்ஸா மக்கள், பலஸ்தீன் மக்கள் நிலத்துக்காக வேண்டி போராடல்ல, தன்னுடைய வீடுகளுக்காக வேண்டி போராடல்ல. அது நிலத்துக்கான போராட்டம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கான போராட்டம். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுவதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே உள்ளத்துல கவலை வரல என்று சொன்னா இன்னும் ஈமான் பூர்ணமாக வரல. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அநியாயம் செய்யப்படும் போது எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் கவலை நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும். இதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக தொழும் போது எதை நோக்கி தொழுதார்கள் என்றால், நமது முதலாவது கிப்லா எதென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 17 மாதம் நீங்கள் மதீனாவுக்கு போனால் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று பார்ப்பீர்கள். அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்னென்றா 2 கிப்லாக்கள் உள்ள பள்ளி. அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் 17 மாதம் தொழுவிச்சார்கள். முதலாவது கிப்லா காபா, அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக கிப்லா என்று முன்னோக்கி தொழுதது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 17 மாதங்கள் தொழுதார்கள். அதே போன்று அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் பாக்கியத்தை தருவானாக கண்களால மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்ப்பதற்கு. நாங்கள் உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பல நாடுகளுக்கு பொதுவாக இங்கு வந்திருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் வசதி உள்ளவர்கள், மாஷா அல்லாஹ் பல நாடுகளுக்கு டூர் போனவர்கள். ஆனால் யாரெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இதுவரை போகவில்லையோ அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், கவலைப்படுங்கள். நிச்சயமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவதற்காக முயற்சி செய்யுங்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், மதீனாவுக்கு மக்காவுக்கு உம்ரா செய்வதற்கு போக ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்கள் அநேக மாணவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவதற்கு நினைப்பதே கிடையாது, அதை பார்வையிடுவதற்கு நினைப்பதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். உலகத்தில் 3 இடங்களை தவிர இபாதத்துடைய நோக்கத்துக்காக நீங்கள் பயணம் செல்வதில் இபாதத்துடைய நீயத்தில் நீங்கள் உலகத்தில் போவதாக இருந்தால் 3 இடங்களுக்கு தான் போகலாம். எத்தனை இடங்களுக்கு? 3 இடங்களுக்கு. இபாதத்துடைய நீயத்துல, நன்மை கிடைக்கும் என்ற நீயத்துல, அல்லாஹ்வுடைய அதாவது இந்த இடத்தில் போய் இபாதத் செய்ய முடியும், இது ஈமானுடைய ஒரு கடமை என்ற ஒரு நீயத்துல போவதாக இருந்தால் அது ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவுடைய பூமி. 2வது மஸ்ஜிதுன் நபவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித். 3வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸ்க்கு போனால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஏனென்றால் ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு பூமி. கண்ணியமான சகோதரர், உலகத்தில் முதல் கட்டப்பட்ட மஸ்ஜித் காபா. அதற்கு பின்னால் 40,000 வருஷங்களுக்கு பின்னால ஹதீஸ்ல வருவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2வதாக உலகத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் என்ற பூமியில் உள்ள மஸ்ஜித் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் அர்துல் மஹ்ஷர் என்றார்கள், மஹ்ஷருடைய பூமி என்றார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை இந்த ஹதீஸை வைத்து சொல்லும் போது நாளைய மறுமையுடைய நாள் மஹ்ஷருடைய பூமி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படும், மஹ்ஷருடைய பூமி அங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்படும் என்பதாக உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் பணம் இருந்தால், ஒரு மனிதனிடத்தில் தற்காலத்தோட சேர்த்த ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுது சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனிடத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால்
அந்த மனிதன் எப்படியாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்ப்பதற்கு செல்வான். தங்களுடைய கண்களால் அந்த மனிதன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்ப்பது முழு உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள். அந்த மனிதன் கண்களால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்திஸை பார்த்து விட்டால் அவனுக்கு முழு உலகமும் கிடைப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கியாமத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வெளியாகுவது. தஜ்ஜால் இந்த உலகத்தில் வெளியாகினால் உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தஜ்ஜால் செல்வான். உலகத்தில் உள்ள எல்லா பூமியில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தஜ்ஜால் சுற்றி திருவான். ஆனால் 3 இடங்களுக்கு தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது. அதில் ஒரு இடம் தான் மக்கா, 2வது மதீனாவுடைய பூமி, 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா. பலஸ்தீன் பூமிக்குள்ள தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது. இந்த பள்ளிக்குள்ள தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். வந்தா அது அங்குதான் அவர்கள் தொழுவிப்பார்கள். நிச்சயமாக மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அங்குதான் தொழுவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதனால தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முஸ்லிம்கள் பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய இரத்தத்தையும் அந்த பூமியில் ஷஹீதாக்குறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விலே, முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் என்ற இந்த பூமி ஆரம்பத்தில் ரோமர்களுடைய கையில் இருந்துச்சு. ரோமர்கள் தான் நிச்சயமாக ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிஸ்டரியை எடுங்க, படிங்க, கொஞ்சம் விளங்கிக்கோங்க. 4 பேருக்கு முன்னால வந்து மீடியால பல பேர் என்ன சொல்றாங்க, அதாவது ஆரம்பமும் தெரியா, இறுதியும் தெரியா, முடிவும் தெரியா, ஏதோ கொடிகளை தூக்கி கொண்டு எதற்கோ போராடுறாங்க. சொல்லுவாங்க சாப்பிடுற கையாலேயே அதாவது மாறு செய்யறது போல. அல்லாஹ் பாதுகாப்போடும் விளக்கம் இல்லாத சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் முடியுமான அளவுக்கு இந்த ஹிஸ்டரிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தெளிவை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் நான் வஃபாத் ஆகுவது, என்னுடைய மரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது கியாமத்துடைய அடையாளம். 2வது சொன்னார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி பெறுவது. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையில் வரும். அது எந்த சந்தர்ப்பம் என்பதை உலமாக்கள் சொல்றாங்க. அது பல கட்டங்கள்ல முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். பல கட்டங்கள்ல முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்வார்கள். கைர் அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்னால அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ரோமர்களுடைய கையில தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயும் ரோமர்கள் அதை கைப்பற்றியிருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அவர்களுடைய பொறுப்பில் கையில் வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய முன்னறிவிப்பு, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்திஸ் பூமியை வெற்றி கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகிறதுக்கு பின்னால, அபூபக்கருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால, ஹிஜ்ரி 12 24 வரைக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த கால பகுதியில மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்திஸ் இந்த ஜெருசலம் பூமியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல வெற்றி கொள்ளப்படுவது. எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், அங்கிருந்த மிக பெரும் நசாராக்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியை நாங்கள் ஒப்படைப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பூமிக்கு வர வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகட்டில்லாம பெருமை இல்லாத ஒரு மனிதர், ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர், கிழிந்த உடுப்போட ஒட்டகத்துல அவர்களும் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வருகிறார்கள். ஏற்கனவே 3000 சஹாபாக்களை கொண்ட ஒரு படையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஆர்டர் வந்துச்சு, உங்களோட கையில நாங்க தரமாட்டோம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவிய, இந்த சாவியை நாங்க தாரதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகிறார்கள். வரும்போது அவர்களுடைய பணிவு தன்மையை பாருங்கள். ஒட்டகத்தில் முதலாவது உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயாணம் செய்து வருகிறார்கள். நாட்டுடைய அரசன் நடந்து வருகிறார். கொஞ்ச தூரம் போனதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் வருகிறார்கள். உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்படி மாறி மாறி நடந்து வரும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரும் போது அந்த டர்ன் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு டர்ன், அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே இருக்கிறார்கள். உடனே உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் அரசராக இருக்கிறீர்கள்,
இந்த நிலைமையில நான் ஒட்டகத்தில் இருந்தா அவர்கள் ஒருவேளை என்னை உமராக நினைத்து விடலாம், நீங்கள் உடனடியாக இதற்கு மேலால் ஏறிவிடுங்கள் சொல்லிட்டு சொன்னார்கள், கிழிந்த உடுப்பாக இருக்குது, காலையும் பாதணிகள் பெருசாக இல்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணினா நல்ல இருக்குமே என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை. அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தங்கத்தால் பதிவு செய்யப்பட வேண்டிய வார்த்தை. நாங்கள் அதை விட்டதினால் தான் எங்களுக்கு கேவலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் கேவலமானவர்களாக இருந்தோம், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினான், ஈமானை கொண்டு கண்ணியப்படுத்தினான், குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தினான். இதை இல்லாம வேறொன்றின் மூலமாக நீங்க கண்ணியத்தை எதிர்பார்த்தால் அதல்ல அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திடுவார், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திடுவான். அதற்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் உடைய சாவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில ஒப்படைக்கப்படுவது. அதற்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பாங்கு சொல்கிறார்கள், சஹாபாக்கள் தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில மஸ்ஜிதுல் அக்ஸா கிடைத்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய கையில 900 வருடங்கள் 900 இயர்ஸ் முஸ்லிம்களுடைய கையில தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்துச்சு. அதற்கு பின்னால் கவலையான ஒரு விஷயம், இந்த முஸ்லிம்களுடைய இபாதத்துடைய பலகீனங்கள், எங்களுடைய சில தவறுகளின் காரணமாக நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் சிலுவை யுத்தம். இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 70,000 முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே கொலை செய்யப்பட்டார்கள். மதரசாக்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுச்சு, மஸ்ஜிதில் இருந்த நிறைய சின்னங்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய ஷிஆர்கள் அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் நசாராக்களுடைய கையில தான் மஸ்ஜிதுல் அக்ஸா கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இருந்துச்சு. அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனா பார்க்கலாம், ஹிஸ்டரிகள் எழுவப்பட்டிருக்கிறது, குப்பை கூடங்களாக நஜீஸ்களை கொட்டக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் மக்திஸை பயன்படுத்தினார்கள். அதற்கு பின்னால் 100 வருடங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வெளியாகின ஒரு இறைநேசர் தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். 18 அல்லது 23 வயது கொண்ட ஒரு வாலிபர் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகிறார்கள். மிக பெரும் ஒரு யுத்தத்துக்கு பின்னால மீண்டும் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பார்கள், சுஜூதில் மாலை மாலையாக கண்ணீர் வடிப்பார்கள். அவர்களுடைய தோழர்கள் கேட்பார்கள் சலாஹுத்தீனை பார்த்து, சலாஹுத்தீன் நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்குரிய காரணம் என்ன? என்னுடைய ஹயாத்தில மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பைத்துல் மக்திஸ், இந்த ஜெருசலம் பூமி எதிரிகளுடைய கையில, குஃபார்களுடைய கையில இருக்க நேரத்தில் நான் மௌத்தாக விரும்பல. இந்த புனித பூமி, இந்த சுத்தமான பூமி, பல அன்பியாக்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் வாழ்ந்த இந்த பூமி, ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன பூமி, இந்த பூமியை நான் கைப்பற்றாம இதை எடுப்பதற்காக என்னால கவலைப்படாம இருக்க முடியாது என்று ஒவ்வொரு நாளும் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாஹ் இந்த பைத்துல் மக்திஸை கைப்பற்றுவதற்கு முன்னால் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஆச்சரியம் என்னென்றா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாராவது ஒருவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். இந்த நன்மை என்று வரும்போது நாங்கள் பெருசாக தயா பண்ணுவது கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் உள்ளதா என்று பார்ப்போம். நன்மை என்றால் இந்த கண்ணுக்கு விளங்காத ஒன்று. ஆனால் சஹாபாக்கள் நன்மை என்று சொன்னால் உயிரையும் கொடுப்பார்கள். எந்த அளவு என்று சொன்னால், மக்காவுல இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருவார்கள். பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுல 2 ரக்காத் தொழுது விட்டு உடனடியாக போய்விடுவார்கள். ஏனைய சஹாபாக்கள் கேட்டார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, தண்ணீராவது குடிக்கவில்லையே, நீங்கள் வந்த இடத்துல ஒரு தண்ணீராவது குடித்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு போகலாமே. சொன்னார்கள், இந்த இடத்துல 2 ரக்காத் தொழுதா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன், அதற்காகத்தான் நான் வந்தேன், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணியப்படுத்தினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த கண்ணியத்தை உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்றோம். எது மஸ்ஜிதுல் அக்ஸா? நிறைய பேர் நினைக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா என்றா
நிறைய பேருடைய எண்ணம் இருக்குது என்றா அந்த yellow கலர் டூம் அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா நினைச்சு கொண்டிருக்கிறோம். எது மஸ்ஜிதுல் அக்ஸா, எது பைத்துல் மக்திஸ் பூமி, எது ஜெருசலம் பூமி, எதுல பரக்க செய்யப்பட்டிருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 ஏக்கர் பூமி கொண்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸ் உடைய பூமி. நானும் நீங்களும் நினைப்பது போல நெட்ல மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அடித்தா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸால ப்ராப்ளம் என்றாங்க, பிரச்சனை என்றாங்க, சிக்கல் என்றாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த டூம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதான் இருக்குது. மக்கள் தொழுறாங்க, வாராங்க, போறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்குது. நானும் நீங்களும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது அல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் 27 ஏக்கரை கொண்ட இடம். அதுல கிட்டத்தட்ட 474 மீட்டர் அதாவது நீளமும் அதே போன்று 320 அகலத்தையும் கொண்ட அந்த பரப்பளவு பூமி தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்ப உலமாக்கள் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள கிட்டத்தட்ட 6-7 பள்ளிகள் இருக்குது. பொதுவாக மஸ்ஜிதுல் கதீமை எடுத்தால் எங்கட மஸ்ஜிதை போன்று ஒரு 100 மடங்கு பெரிய மஸ்ஜித். பொதுவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களால கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் கதீம். பைத்துல் மக்திஸ் பூமியில கிட்டத்தட்ட 5-6 மஸ்ஜிதுகள் இருக்குது. அதுல ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் குப்பத்து சஹ்ரா. நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய அந்த yellow கலர் டூம் உள்ள மஸ்ஜித். அது என்னன்னு சொன்னால் அந்த மஸ்ஜிதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல அல்லாஹுடைய தூதர் அங்கிருந்து தான் மிஅராஜுடைய பயணம் சென்றார்கள். அது மர்வானுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் அந்த குப்பத்து சஹ்ரா yellow கலர் உள்ள அந்த இடம். அதே போல இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜித் மர்வானி என்று சொல்லி. இமாம் அதாவது மர்வானிகளுடைய ஆட்சி காலத்துல அவர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித். அதே போன்று மஸ்ஜித் புராக், அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போகும் போது அவர்களோட வந்த அந்த புராக் வாகனத்தை ஒரு இடத்தில் கட்டிவிட்டு போனார்கள். அந்த இடத்தில் ஒரு சிறிய மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜிதுல் புராக். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை கொன்று கட்டின ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் கதீம். அல்லாஹ் அந்த மஸ்ஜிதை எந்த அளவு கேவலப்படுத்தினார்கள் என்றால், சிலுவை யுத்தத்துக்கு பின்னால அந்த மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு தூணையும் சில் போட்டு, அதாவது அதை துவாரங்களாக ஆக்கி அதில் ஒட்டகங்களை கட்டி, அதாவது குப்பை கூடங்களாக அந்த மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள். சலாஹுதீன் அய்யூப் ரஹ்மஹுல்லாஹ் ஆட்சியை பொறுப்படுத்ததற்கு பின்னால தங்களுடைய கைகளால அந்த முழு மஸ்ஜிதையும் சுத்தப்படுத்தினார்கள். தன்னுடைய கைகளால மஸ்ஜிதை அழுது கழுகினார்கள். இப்படி அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதே போன்று அங்கே பல மிஹராபுகள், மிஹராப் என்றால் இதே போன்ற இடம், பல மிஹராபுகள். அதுல ஒரு மிஹராப் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மிஹராபுக்குள் அடைத்து வைத்தார்கள். குர்ஆன் சொல்லுது. அந்த மிஹராப் உள்ள இடமும் அந்த பைத்துல் மக்திஸ் உள்ள பூமியில தான் இருக்குது. அதே போன்று மம்லூக்குகளால கட்டப்பட்ட சலாஹுதீன் அய்யூப் ரஹ்மஹுல்லாஹ் கட்டப்பட்ட பல மிஹராபுகள், கிட்டத்தட்ட 13-14 மிஹராபுகள் அந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்குது. இப்படி இந்த எல்லா இடங்களும் சேர்ந்தது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஒரு இடம் அல்ல, 7-6 மஸ்ஜிதுகளை சேர்ந்து இந்த பூமியை முழுக்க, அதாவது 27 ஏக்கரையும் கொண்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அது தனிப்பட்ட yellow கலர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும் அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ், குதுஸ் என்ற பூமி அந்த 27 ஏக்கர் கொண்ட இடம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த 27 ஏக்கர் கொண்ட இடத்துல சில கிட்டத்தட்ட 14 கதவுகள் இருக்குது. பாபுல் ரஹ்மா, பாபுல் மகாரிபா, பாபுல் ஹதீத், பாபு சில்சிலா, பாபுல் மஜ்லிஸ் என்று 14 கதவுகள் இருக்குது. 13 கதவுகள் முஸ்லிம்களுடைய கையில் இருக்குது. ஒரே ஒரு கதவுடைய கீ இன்னும் யூதர்களுடைய கையில் இருக்குது. அதுதான் பாபுல் மக்ரிபா. பாபுல் மக்ரிபா. இது ஏன் நாங்க அடிக்கடி பார்க்கிறோம், திடீரென்று யூதர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள நுழையிறாங்க, முஸ்லிம்களை கொலை செஞ்சுட்டு போறாங்க. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள பல அநியாயங்களை செஞ்சுட்டு போவதற்கு காரணம் பாபுல் மக்ரிபா என்ற கீ அவங்களோட கையில் இருக்குது. இதை ஏன் அவங்க வச்சிருக்கிறாங்கன்றா, இந்த பாபுல் மக்ரிபா என்ற கதவுக்கு பக்கத்துல ஒரு செவர் இருக்குது. நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம், ஹிஸ்டரி எடுத்து பாருங்க.
அந்த செவருக்கு பெயர் ஹாயித்துல் புராக் அல்லது ஹாயித்துல் மபுகி என்று சொல்வார்கள். அந்த செவரைத்தான் இன்றும் நீங்க பாப்பீங்க, யூதர்கள் கைகளால பிடித்து துவா கேட்பார்கள். அந்த செவரை அவர்கள் விட்டுக் கொடுப்பது கிடையாது. அது என்ன செவர் என்று சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் யூதர்கள் நேசிப்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அது தொழுவித்த இடம். அந்த செவரை அவர்கள் கைகளால பிடித்து அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த செவரை அவர்களுடைய கைகளில் கைப்பற்றிருக்கிறார்கள். இன்று அந்த முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட இடம், இந்த முழு மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பாபுல் மக்ரிபா என்ற கதவையும் சேர்த்துத்தான் முழுமையாக அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் இப்பொழுது வெற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு என்று சொன்னால், நாங்கள் ஆசைப்படுவதற்கும் தகுதி மஸ்ஜிதுல் அக்ஸாவுல மௌத்தாகுவதற்கு ஆசைப்படுவதும் சுன்னத்து. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனியாக ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் புகாரி ஷரீஃபில். பாபு மன் அஹப்பல் தஃப்னு ஃபில் அர்தில் முகத்தஸா, பைத்துல் மக்திஸில் மௌத்தாகுவதற்கு ஆசை வைப்பது. மூசா அலைஹிஸ்ஸலாம், இதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றி கொண்டு அவர்கள் வரும்போது அல்லாஹ்வுடைய கட்டளை பைத்துல் மக்திஸுக்கு நுழையும்படி. அப்போது அங்கே ஜாலூத் என்று சொன்ன மிக பெரும் மோசமான ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். குர்ஆன் இந்த சம்பவம் வருவது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், யா கௌம் உதுகுலுல் அர்தல் முகத்தஸத்தல் லதி கதபல்லாஹு லகும் வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு காஸிரீன். இந்த பூமிக்குள்ள நுழையுங்க, உங்களோட கால்களை பின்னால வைக்கவானோம், அந்த பூமியில போய் பைத்துல் மக்திஸை கைப்பற்றுவோம். அப்போது அந்த மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை, காலு யா மூசா, ஏ மூசாவே, இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமானவர்கள், மோசமானவர்கள், அநியாயக்காரர்கள், நாங்க இந்த பூமிக்குள்ள நுழைய மாட்டோம், நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு சண்டை புடிங்க. ஃபகாத்திலா இன்னஹா உனா காயிதூன், நாங்க வரமாட்டோம், நீங்களும் உங்களோட ரப்பும் போய் சண்டை. அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு கொடுத்த தண்டனை, அவர்கள் நடப்பார்கள். 40 வருடங்கள் அதே இடத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருப்பார்கள். மாலை நேரத்தில் பார்த்தால் எங்கு நடப்பதற்கு ஆரம்பிச்சார்களோ அதே இடத்தில் தான் நிற்பார்கள். அல்லாஹ் கொடுத்த தண்டனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் பிரிகிற நேரத்தில், மலக்குல் மௌத் வந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இடத்திலிருந்து என்ன ரூஹடி எடுக்கிற நேரத்தில் முஸ்லிம் ஷரீஃப்ல வருவது, ஒரு கல்லை எடுத்து வீசினா பைத்துல் மக்திஸில் போய் விழுமோ அந்த தூரத்திலேயாவது வச்சு என்ன ரூஹ கைப்பற்றிடியா அல்லாஹ், என்ன பைத்துல் மக்திஸ்ல மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செஞ்சார். பைத்துல் மக்திஸ் கர்ஹாமையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இப்ப அங்கிருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரையும் நான் காட்டுவேன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரையும் நான் காட்டுவேன் என்று சொன்னார்கள். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு துஆ கேட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு துஆ கேட்டார்களோ, அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜிங்களை வைத்து கட்டிவிட்டு மிக அழகான 3 துஆக்களை கேட்டார்கள். அதில் கேட்ட முதலாவது துஆ ஹஜ்ரத் சுலைமான், யா அல்லாஹ், நீதம் செலுத்தக்கூடிய மக்களை இங்கிருந்து வெளியாக்கிடு, நீதம் செலுத்தக்கூடிய அரசர்களை இங்க வச்சிரியா அல்லாஹ். இரண்டாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தான். மூணாவது கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த பூமிக்கு வரக்கூடிய மக்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னிச்சு அனுப்பிடியா அல்லாஹ். அல்லாஹ் இந்த 3 துஆக்களையும் கபூல் செய்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படி எங்களுக்கு அதிகமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹிஸ்டரிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இறுதியாக இந்த யூதர்களுடைய நோக்கத்தையும் சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் எந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிஹ்ராபை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுடைய முழு நோக்கமும் தஜ்ஜாலுடைய வருகையை எதிர்பார்ப்பதும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முழுமையாக தரமட்டமாக்கி, அவர்களுடைய நோக்கம் அந்த புனித பூமியை முழுமையாக தரமட்டமாக்கி, அவர்களுடைய நோக்கம் எதிர்பார்ப்பது ஹைக்கல் சுலைமான். ஹைக்கல் சுலைமான் நீங்க இது ஹிஸ்டரியில பார்க்கலாம், வெப்சைட்கள் பார்க்கலாம். அவர்களுடைய பிளான் இந்த முழுமையாக அதை இடித்து ஆரம்பத்தில் அவர்கள் எந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய நோக்கமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பேரில் ஒரு மிக பெரும் பிரமாண்டமான ஒரு கோவிலை கட்டுவதற்காக வேண்டித்தான்
இந்த பூமியை முழுமையாக கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். 1948க்கு முன்னால இஸ்ரேல் என்ற ஒரு பூமி இருக்கல்ல, ஹிஸ்டரி தெரியும் எங்களுக்கு. அதற்கு பின்னால இந்த பூமி யூதர்கள கையில மெதுமெதுவாக ஒப்படைக்கப்படுவது. இன்றைக்கு 188% பூமி யூதர்களுடைய கையில இருக்கு. 12% பூமி தான் முஸ்லிம்களுடைய கையில் இருக்குது. அந்த பூமி தான் கஸாவுடைய பூமி, பலஸ்தீனுடைய பூமி. அல்லாஹ் அந்த மக்கள் இந்த மஸ்ஜிதை காப்பாற்றுவதற்காக, இந்த பைத்துல் மக்திஸை அல்லாஹ்வுடைய ஷிஆர்களை உயர வைப்பதற்காக தன்னுடைய உயிர்களை ஷஹீதாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொள்வானாக, அந்த மக்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்களால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அங்கே 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அங்கே இருக்கக்கூடிய புனித இடங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன பூமியா அல்லாஹ், பல அன்பியாக்கள் ரசூல்மார்கள் வாழ்ந்த பூமியா அல்லாஹ், பரக்கத் செய்யப்பட்ட பூமியா அல்லாஹ். அந்த பூமிக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் நினைச்சு நாங்களும் கவலைப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கவலைப்படாமல் ஏதோ ஒரு செய்தியாக மட்டும், ஒரு நியூஸாக மட்டும் பார்த்துட்டு போகக்கூடிய சமூகமாக எங்களை ஆக்கிடாதையா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால அந்த மஸ்ஜிதுக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ்.